ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கன்னியாகுமரி மாவட்டமில் இருக்கிற தெற்கு தாமரைக்குளம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கிற டொன் குவனல்லா மென்டலி சேலஞ்ச்டு ஸ்பெஷல் ஸ்கூல், அதாவது மன வளர்ச்சி குன்றியோர் சிறப்பு பள்ளிக்கு தான் வந்திருக்கோம். இங்கே ஏன் போனோம், எதுக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர் அர்ஜுன் ராஜேஸ்வரி தம்பதியோட குழந்தைக்கு, அதாவது அவங்க குழந்தை குட்டி தளபதி ஏஆர் தியாஷ் அவங்களுக்கு செகண்ட் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக, அதாவது இந்த டொன் குவனல்லா மென்டலி சேலஞ்சு ஸ்பெஷல் ஸ்கூல் பிள்ளைங்க கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. ஸோ அந்த ஆசைக்காக அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் சிஸ்டர் சுஜி கிட்ட பெர்மிஷனும் வாங்கிக்கிட்டு, அதாவது செப்டம்பர் 19 அன்னைக்கு அவங்க கூட சேர்ந்து கேக் கட் பண்ணிவிட்டு, அவங்க எல்லாரோடைய ஒருவேளை மதிய சாப்பாடுக்குமான செலவையும் மொத்தத்தையும் இவங்க எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிவிட்டு, சாப்பாடுக்கான மொத்த செலவையும் இந்த அர்ஜுன் ராஜேஸ்வரி தம்பதி செய்கிறதா சிஸ்டர் சுஜி கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 19 அன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் முன்னிலையில் குட்டி தளபதி ஏஆர் தியாஷ் அவங்களுக்கு கேக் கட் பண்ண அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாரும் தியாஸுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பாடல் பாடினாங்க. அதுக்கப்புறம் பிரின்சிபல் சிஸ்டர் சுஜி அந்த தம்பிக்காக ப்ரேயர் பண்ணாங்க. இந்த நாளிலே தன்னுடைய 2வது பிறந்த நாளை கொண்டாடும் குழந்தை தியாஷுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த குழந்தையை நீர்தாமே நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கின்றோம். அந்த தகப்பனும் குழந்தைக்கு தேவையான நிலவுடன் உள்ள ஆரோக்கியத்தையும் ஞானத்தையும் அறிவையும் ஒழுக்கத்தையும் கீழ்ப்படுவதையும். பிரின்சிபல் சிஸ்டர் மட்டும் இல்லை, அங்கேருந்து எல்லாருமே குட்டி தியாஷுக்காண்டி ப்ரேயர் பண்ணதை கண்கூடாவே பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த ஒரு காட்சி தான் இப்போ நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. அந்த தம்பிக்கு மட்டும் இல்லை, அங்கே அவங்க பேரண்ட்ஸ்க்காண்டியும் அங்கேருந்து எல்லா பிள்ளைங்களுக்காண்டியும் ப்ரேயர் பண்ணாங்க. கேக் கட்டிங் சிறப்பான முறையில் நடந்துச்சு. வாழ்த்துமலை பாசமலை அப்புறம் எல்லாருமே கேக்கை எடுத்து தம்பிக்கு அன்பாக ஊட்டிட்டு போனாங்க. வாழ்த்துக்களும் அன்பாக தெரிவிச்சுக்கிட்டாங்க எல்லாரும். ஹாப்பி பர்த்டே தம்பி, ஹாப்பி பர்த்டே மா. ஹாப்பி பர்த்டே. எங்க வா, நீ அங்க தலையாடி இங்க வா. அம்மா அம்மா மதியம் லஞ்ச் டைமில் அங்கே படிக்கிற 50 பிள்ளைங்களுக்கும் அண்ட் அங்கே வேலை பார்க்குற டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ங்க எல்லாத்துக்கும் சேர்த்து மதிய சாப்பாடை ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க நம்ம அர்ஜுன் ராஜேஸ்வரி தம்பதியினர். அந்த ஃபுட்டோட மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, சிக்கன் பொரிப்பு, வெங்காய தயிர் பச்சடி, அவிச்ச முட்டை அண்ட் ஐஸ்கிரீம்னு ரொம்ப தரமாக சிறப்பான முறையில் சாப்பாடோட டேஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்லலாம். எல்லாருடைய மனசுலையும் ஒரு விதமான மகிழ்ச்சி அந்த குட்டி தளபதியை பார்த்து. அண்ட் குட்டி தளபதி ஏஆர் தியாஷோட பர்த்டே வழியாக அவங்க பேரண்ட்ஸ் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு சந்தோஷம் அண்ட் அளவு கடந்த மகிழ்ச்சி அந்த பையனுக்கும் சரி, அங்கே இருந்த பிள்ளைங்களுக்கும் சரி, அங்கே வேலை பார்க்குற டீச்சர்ஸ் எல்லாருக்கும் சரி, அண்ட் வாலண்டியர்ஸ் தன்னார்வமாக இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுற அந்த பாட்டிமார்களாலும் சரி, எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கன்னே சொல்லலாம். இதை ஏற்படுத்தி கொடுத்த ஏஆர் தியாஷ் அவங்களோட பேரண்ட்ஸுக்கு ரொம்பவே நன்றிகள் சொல்லிக்கலாம் இந்த தருணத்தில். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரோ இந்த விஷயத்தை நான் வீடியோ எடுக்கட்டுமா அப்படின்னு அர்ஜுன் ப்ரோட்ட பர்சனலாக கேட்டேன். அதுக்கு அர்ஜுன் ப்ரோ ஓகே சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் இதே போல் இந்த பிள்ளைங்க கூட கொண்டாடுனா எனக்கு டபுள் சந்தோஷம்னு சொன்னாங்க. ஸோ அவங்களோட அந்த ஹெல்பிங் மைண்டு இன்னும் இது போல் ஒவ்வொரு வருஷமும் தொடரணும்னு வேண்டிக்கிறேன். உதவி அந்த நல்லுள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடந்து முடிக்கிறதுக்கு அந்த பள்ளி நிர்வாகம் நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க. சிஸ்டர்ஸ் அண்ட் அங்கே வேலை பார்க்குற டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ், அப்புறம் தன்னார்வலராக அங்கே டெய்லி குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வர்ற அந்த தாய்மார்களுக்கும்
என் சார்பாகவும் அந்த பெற்றோர் சார்பாகவும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களோட பணியும் மென்மேலும் தொடர வாழ்த்துக்கள். எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி அந்த தம்பியை கூட்டிட்டு போய் கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். தம்பியும் அப்படி டயர்டே ஆகாமல் அங்கே இங்கேன்னு ஓடிக்கிட்டு இருந்தாப்புல. சரி பார்க் பக்கம் போயிட்டு 2-3 ஸ்டில்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை நிற்க விட்டு அங்கங்கே 2-3 கேண்டிட் எடுத்தோம். தம்பியும் நல்லா ஒத்துழைச்சாப்புல. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஓகே டைம் ஆனதும் நாங்கள்லாம் அப்படி கிளம்பி வந்தோம். வரும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். மேலும் இது போல் எனக்கும் அந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த ஸ்கூலோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட ஹெல்ப்பை நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.